வணக்கம் உறவுகளே, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன மாதிரி கதை பார்க்க போறோம்னா, நண்பர்கள் காட்டுல மாட்டிக்கிறாங்க அந்த மாதிரி கதை தான் பார்க்கலாம். 3 அழகான நண்பர்கள் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே வாழ்க்கையை ரசிச்சுக்கிட்டே வாழ்ந்தவர்கள். ஒரு நாள் மனசு சொல்றது போல ஒரு காட்டுப்பகுதிக்குள் போகலாம் என்று கிளம்பினார்கள். ஆரம்பத்தில் காடு அழகா இருந்தது. பச்சை மரங்கள், காற்று, பறவைகள். ஆனா கொஞ்சம் தூரம் போனதும் பாதை தெரியாமல் மாறி மாறி நடந்தார்கள். எங்க போறோம்? பாதை தெரியலையே. ஆமா, மேப்போ சரியா இல்ல. அட போன் சிக்னலும் போச்சு. மாப்ள இந்த பக்கம் வாடா, அங்க போகாதாரம். என்ன சொல்றாரு? காட்டுக்குள்ள போறாங்க 3 பேரும். திரும்பி பார்க்க வந்த வழி தெரியவில்லை. அப்போ திடீரென்று தூரத்திலிருந்து ஒரு கர்ஜனை, சிங்கம் கத்துற மாதிரி, மார்புக்குள்ளே அதிர்ச்சி இறங்கும் சத்தம். அடுத்த நிமிஷம் மறுபக்கம் இருந்து புலி உரும்புற மாதிரி ஒரு ஒலி. மூச்சு கூட வெளியே வர மறுக்கும் பயம். ஓரமா பார்த்தா ஒரு பெரிய கரடி மரத்துக்கு அருகே மெதுவா நகருது. மூவரும் அசையாமல் நிற்கிறார்கள். என்ன செய்வதுன்னு யாருக்கும் தெரியல. காடு இரவாகுதுடா. மெதுவா இருண்டு வருகிறது. சூரியன் மறைய நிழல்கள் நீளமாக மாறுகிறது. அந்த நேரம் யாரோ நம்ம பாக்குற மாதிரி. மரங்களுக்கு நடுவில் ஒரு விசித்திரமான உருவம். மனுஷனா இல்ல வேற ஏதோவா? கண்ணு நம்ப முடியாத மாதிரி ஒரு பயங்கர நிழல். மூவருக்கும் உடம்பு நடுங்குது. பயம் முழுக்க மூச்சை அடக்குது. யோசிக்க நேரமில்லை. உயிர் காப்பாத்தணும். ஒரே ஓட்டம். ஒரு பெரிய மரம். மூவரும் மரத்தில் ஏறுகிறார்கள். கிளையை பிடிச்சு ஒன்னா ஒட்டிக்கொண்டு நிற்கிறார்கள். இருள் முழுக்க காடை மூடுகிறது. காற்று சத்தம் யாரோ பேசுற மாதிரி மாறுது. நிழல்கள் அசையும் போதெல்லாம் பேய் நெருங்குற மாதிரி தோணுது. அப்போ ஒரு தீபந்தம். கல்லை உரசி நெருப்பை உயிர்ப்பிக்கிறார்கள். ஒளி வந்ததும் நிழல்கள் பின்னால் ஒளிந்து கொள்கிறது. நெருப்பு எரியிற வரைக்கும் எந்த மிருகமும் அருகே வரல. எந்த தீய சக்தியும் நெருங்கல. மூவரும் நெருப்பை சுற்றி உட்கார்ந்து கைகளை பிடித்துக்கொண்டு மனசுக்குள்ளே சத்தியம் செய்கிறார்கள். என்ன வந்தாலும் நாம பிரிய மாட்டோம் என்று. நேரம் அங்க ரோடு தெரியுது. மெதுவா நகருது. இரவு ஓய்ந்து விடியல் வெளிச்சம் தெரியும் போது காடு அமைதியாகிறது. பயம் இருந்த இடத்தில் இப்போ நம்பிக்கை. அந்த காட்டை, அந்த இருளை, அந்த நிழலை மூவரும் ஒன்றாக கடந்து விட்டார்கள். சில பயங்கள் வெளியில் இல்லை, நம்ம மனசுக்குள்ளேதான். ஒன்றாக இருந்தா அந்த பயமும் நிழலா மாறி. நம்ம சேனல்ல நிறைய பேர் பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் அழுத்தாம இருக்கீங்க. அது மட்டும் மறக்காம அழுத்திடுங்க. ஓகே, பை பாய்.